கனிம வள தடை வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தற்காலிகமாக தடை விதித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் விரிவான பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்களை ஏற்றுச் செல்ல தற்காலிக தடை விதித்தது. இது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு விரிவான பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த லிபின் பொன்னுச்சாமி என்பவர் கனிம வள ஏற்றுமதிக்கு தடை விதித்ததை எதிர்த்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தற்போது தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதனைத்தான் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தடையை நீக்குவதற்காக மனு கோரப்பட்ட நிலையில் இது தொடர்பான வழக்கில் விரிவான பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கருங்கற்கள், எம்சான் உள்ளிட்ட கனிம வளங்களை வெளி மாநிலங்களுக்கு, குறிப்பாக அண்டை மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ய தமிழ்நாடு அரசு தற்காலிகமாக தடை விதித்தது. இந்த தடையை எதிர்த்து கன்னியாகுமரியைச் சேர்ந்த லிபின் பொன்னுசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தமிழ்நாடு அரசு விரிவான பதிலை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே கேரள அரசு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை ஒன்று வைத்திருந்தது. கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வதற்கான தடையை விலக்க வேண்டும் என ஏற்கனவே கேரள அரசும் ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு அரசிடம் வைத்திருந்தது. இந்த நிலையில் தடையை எதிர்த்து கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கில்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.